ஆண்டவரேன்னு சொல்லணும். கொஞ்சம் இருதயங்கள் கர்த்தரோடு இணையணும், இருதயங்கள் கர்த்தரோடு ஐக்கியப்படணும். ஆண்டோடு சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயம் உமோடு இணையட்டும், என் இருதயம் உமோடு இணையட்டும், ஆண்டவரே என் உள்ள உமோடு இணையட்டும். இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிற வார்த்தை எனக்கு புரியணும், ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என் உள்ளத்தில் புரியணும், என் இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை எழுதப்படணும். ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே என்னை கழுவும், ஆண்டவரே உமோடு என்னை இணையும், உமோடு என்னை ஐக்கியப்படுத்தும், உம்முடைய பிரசன்னத்தோடு ஐக்கியப்படுத்தும். ஆண்டவர் எங்கள் நடுவில் எழுந்தருளுவீராக. கர்த்தர் தம்முடைய கிரியைகளை விளங்க பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய கண்கள் எங்கள் கண்களோடு இணையட்டும், ஆண்டவரே உம்முடைய இருதயம் எங்கள் இருதயத்தோடு இணையட்டும், ஆண்டவரே உம்முடைய கைகள் எங்கள் கைகளோடு இணையட்டும், ஆண்டவரே உம்முடைய முகம் எங்கள் முகத்தோடு இணையட்டும். அன்னைக்கு எலிசா இப்படி இணைந்த போது சூனோமியாளுடைய பிள்ளைக்குள்ள உயிர் திரும்ப வந்தது. இன்னைக்கு ஒரு அனல் திரும்ப வரட்டும், ஒரு அபிஷேகம் திரும்ப வரட்டும், ஒரு மகிமை திரும்ப வரட்டும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சில தடைகளை உடைக்கணும், சில சூழ்நிலைகளை மாற்றணும். ஆண்டவரே எங்களோடு இணைந்து கொள்ளுங்க, எங்கள் இருதயத்தோடு இணைந்து கொள்ளுங்க, எங்கள் உள்ளமோடு இணைந்து கொள்ளட்டும், எங்கள் சிந்தனைகள் உம்மோடு இணைந்து கொள்ளட்டும். ஒரு மனங்களை கெடுக்கிற அந்த ஆரங்கள் நிர்மூலமாகட்டும், சத்துருவின் அதிகாரங்கள் உடைவதாக. ஆண்டவரே நீர் எங்கள் நடுவில் கிரியை செய்யணும், நீர் எங்கள் நடுவில் கிரியை நடப்பிக்கணும். பரிசுத்தாவின் மகிமை எங்கள் நடுவிலே கிரியை செய்வதாக. வழிநடத்தும் கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும், எங்களோடு பேசும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். உபாகம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். உபாகமம் 33ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதனுடைய 6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உபாகமம் 33ஆம் அதிகாரம், அதனுடைய 6வது வசனம். ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாயிராது என்றான். திரும்ப ஒரு தடவை சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாயிராது. அந்த முதல் பகுதியை மட்டும் வாசிங்க. ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. மோசே மரிக்கிற காலங்கள் வந்தபோது எல்லா கோத்திரங்களையும் அழைத்து மோசே ஆசீர்வதித்தார். யாக்கோபு எப்படி ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தாரோ, அதே போல மோசே தனக்கு முன்னர் இருக்கிற இஸ்ரவேல் ஜனமாகிய தன்னுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு கோத்திரமாய் அழைத்து ஆசீர்வதித்தார். அப்படி ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் போது முதல் கோத்திரமாகிய ரூபனை அழைக்கிறார். ரூபனை அழைத்து ஒரே வார்த்தை சொல்லுகிறார், ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. இவன் பிழைச்சிருக்கட்டும், இவன் செத்துறக்கூடாது, இவன் பிழைப்பானாக. யாக்கோபு சொன்ன வார்த்தை தெரியுமா? நீ தகப்பனுடைய மஞ்சத்தில் ஏறினபடினால் மேன்மை அடைய மாட்டாய் என்று ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் யாக்கோபு சொன்னார். நீ மேன்மை அடைய மாட்ட, நீ வளரவே மாட்ட, உன் பாவம் உன்னை பின்தொடரும். அதனால சேஷ்டபுத்திர பாகம் உன்னை விட்டு யோசேப்பின் மேல் அமரும் என்று அன்னைக்கு அவர் தட்டி விட்டார். இப்போ மோசேயும் மரிக்கிற காலம் வந்தாச்சு. அப்படி மரிக்கிற காலம் வரும்போ மோசேயும் சொல்லுகிறார், ரூபன் நீ சாவாமல் பிழைப்பாயாக. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் ஒருத்தனை பார்த்து பயப்படாதன்னு சொல்றாருன்னா அவன் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்துட்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஒருத்தனை பார்த்து தைரியமா இருந்து சொல்றாருன்னா அவனுக்கு தைரியம் இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தனை பார்த்து கலங்காதன்னு சொன்னா அவன் ஏதோ ஒரு காரியத்துல கலங்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். இப்ப ரூபனை பார்த்து சொல்றாரு, நீ சாவாமல் பிழைக்கணும்னு சொல்றாரு. அப்படின்னா இவன் சாகக்கூடிய சூழ்நிலைகள் அநேகம் இருக்கிறது என்பதை ஆண்டவர் உணர்ந்தார். கோத்திரத்திலே பிரதானமானவன், பிள்ளைகளில் பிரதானமானவன், மூத்தவன், இவனை பார்த்து கத்த சொல்றார், நீ சாகக்கூடிய சூழ்நிலைகள் அநேகம் இருக்கிறது. அதனால நீ சாகாமல் பிழைக்கணும், நீ வாழ்ந்திருக்கணும், நீ கொஞ்ச ஜனமா இருக்க கூடாது, நீ வளரணும். அப்படியெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இவன் சாகக்கூடிய சூழ்நிலை இருக்குது, இவன் ஜனம் கொஞ்சமாக கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது, இவன் ஜனம் அழிந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. அப்ப எல்லாமே இவனுக்கு எதிர்மறையா இருக்குது. அதனால கர்த்தர் சொல்றாரு, நீ சாகாம பிழைக்கணும், நீ சாகாம பிழைத்திருக்கணும். நீ கொஞ்ச ஜனமாய் அல்ல, நீ நிரம்ப
இந்த ஜனமாக நல்லா வாழணும். இந்த கால வேளையில ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தை அதுதான், நீ சாகாமல் பிழைத்திருக்கணும். ஆவியானவர் நம்மளை பார்த்து இன்னைக்கு சொல்ற வார்த்தை, நீ சாவாமல் பிழைக்கணும். நான் பிழைக்கும்படி அழைக்கப்பட்டவன், நான் சாகும்படி அல்ல. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலை பார்த்து சொல்றா, நான் உன்னை கடந்து போனேன், நீ நிர்வாணியா இருந்த, உன்னை பார்த்தனா பிழைத்திரு என்று சொல்லி உன்னை பிழைக்க வச்சேன்னு சொன்னா. ஆண்டவர் நம்மளை பிழைக்க வைக்க விரும்புகிறார். சாகிறவனுடைய சாவை நான் விரும்பலன்னு கர்த்தர் சொன்னார். நான் விழுந்து போவதை விரும்பாத கர்த்தர், நான் தடுமாறுவதை விரும்பாத ஆண்டவர், நான் பிழைத்திருக்கும்படி அவர் தம்முடைய கிருபைகளை இந்த கால வேளையிலே விளங்க பண்ணுவாராக. அவர் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணுவாராக. ஆண்டுடைய ஏக்கம் அது, ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, பிழைப்பானாக. கர்த்தர் ஏக்கத்தோடு பேசுகிறார். ஏன்னா யாக்கோபு சொல்லும்போது மென்மடைய மாட்டேன்னு சொல்லிட்டார். யாக்கோபு சொல்லும் அந்த கோத்திரம் நல்லாவே இருக்காதுன்னு சொல்லிட்டார். ஆனா மோசேயுடைய உள்ளம் ஏங்குது, இல்ல இவன் கொஞ்சம் பிழைக்கணுமே, இவன் வாழணுமே. இந்த கால வேளையிலே நான் பிழைக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் பிழைக்கும்படி கர்த்தர் கிருபை தருவாராக. கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் பிழைக்கணும், என் குடும்பங்கள் பிழைக்கணும், எங்க ஊழியங்கள் பிழைக்கணும், எங்க வாழ்க்கை பிழைக்கணும். ஆண்டவரே நாங்கள் சாகாமல் பிழைத்து இருக்கும்படி உம்முடைய கிருபைகளை எங்களுக்கு விளங்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இவனை பார்த்து இப்படி சொல்ல காரணம் என்ன? நீ சாகாமல் பிழைக்கணும்னு கர்த்தர் சொல்ல காரணம் என்னன்னா, நம்பர் 1, இந்த ரூபன் யோர்தானை கடக்க விரும்பாததுனால. இந்த ரூபன் எதை கடக்க விரும்பல? யோர்தானை கடக்க விரும்பல. அவன் யோர்தானை கடந்த அக்கறைக்கு போக விரும்பல. நான் சொல்றதை நீங்க புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். இந்த போர்டை பாருங்க, இதுல வழி மாதிரி இருக்கா? இந்த வழியை யோர்தான் வச்சுக்கணும், சரியா? அந்த பக்கம் இருக்கிற கானான் தேசம், இந்த பக்கம் இருக்கிறது இப்ப ஜனங்கள் இருக்கிற தேசம், எமோரியரின் தேசம் வச்சுக்கணும். உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன். இந்த யோர்தானை கடந்து எங்க போகணும்? கானான் தேசத்துக்கு போகணும். இப்ப மோசேயும் ஜனங்களும் இங்க தான் இருக்கிறாங்க, இந்த இடத்துல தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க, சரியா? இதை மைண்ட்ல வச்சுக்கணும். ரூபன் இந்த யோர்தானை கடந்து அந்த கானான் தேசத்துக்குள்ள போக அவனுக்கு என்ன இல்லை? விருப்பம் இல்லை. மாறா இந்த பக்கமே குடியிருக்கலாம் நினைச்சான், இங்கேயே வாழலாம் நினைச்சான், இதுலயே ஜீவிக்கலாம் நினைச்சான். இவன் நினைச்சதுதான் மோசே ஜெபம் பண்றாரு, இவன் சாகாமல் பிழைப்பானாக. ஆண்டவர் சொன்ன கானான் தேசம் யோர்தானை கடந்து போகணும், யோர்தானை கிராஸ் பண்ணாதான் அந்த பக்கம் போகணும். அந்த பக்கம் தான் கர்த்தர் சொன்ன எல்லை இருக்குது. ஆனா ரூபன் என்ன சொன்னானா, எனக்கு அந்த பக்கம் போக விருப்பம் இல்லை, நான் அந்த பக்கம் வரல, இங்க கொஞ்சம் நல்லா இருக்கு, ஆடு மாடுகளுக்கு உகந்த இடமா இருக்குது, இது பார்க்க அழகா இருக்குது, அதனால நான் யோர்தானை கடக்கல, நான் இங்கேயே வாழ்றேன்னு இந்த ரூபன் சொன்னான். வாசித்து பாருங்கள், என்னாகும் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், என்னாகும் 32ஆம் அதிகாரம், அதனுடைய 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. உம்முடைய கண்களில் எங்களுக்கு தயை கிடைத்ததானா, யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பன்னீராக இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக. அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? எங்களை இந்த யோர்தானை கடந்து போக பண்ணாதீங்க, நான் யோர்தானை கடக்க விரும்பல, நான் இங்கேயே இருக்கிறேன், இது நல்ல தேசமா இருக்கு, ஆடு மாடுகளுக்கு உகந்த தேசமா இருக்குது, எங்களுக்கு மந்த நிறைய இருக்குது, அதனால் இந்த கீலேயாத்தின் தேசத்தை, எமோரியரின் தேசத்தை நாங்கள் கட்டிக்கொள்ளுகிறோம். கர்த்தர் தானே யுத்தத்தில் ஜெயம் கொடுத்தார், அதனால் இந்த தேசம் எங்களுக்கு சொந்தமாகட்டும் என்று இந்த ரூபன் கோத்திரம் விரும்பினதுனாலயாக்கும் மோசே சாகும்போது ஜெபம் பண்றாரு, ரூபன் சாவாமல் பிழைப்பானாக. நான் சொல்றதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சும்மா ஒண்ணு யோர்தானை கடக்க சொல்லல, ஆண்டவர் சும்மா ஒண்ணு யோர்தானை கடந்து அந்த எல்லைக்குள்ள போன்னு சொல்லல. இந்த எல்லையில ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுனாலதான், இந்த எல்லையில இவன் சாகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்ததுனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, யோர்தானை கடந்து அக்கறைக்கு போகணும், அங்கதான் சுதந்திர வீதம், அங்கதான் தேசம் இருக்கிறது, அதுதான் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அங்க போன்னு சொன்னார். ரூபன் சொன்னது, நான் யோர்தானை கடக்க விரும்பல, யோர்தானை கடக்க விரும்பல, நான் இங்கேயே வாழ்றேன்னு சொன்னான். இந்த கால வேளையில ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை, யோர்தானை கடக்க பிரயாசப்பட வேண்டிய காலத்துல யோர்தானை கடந்துறணும், யோர்தானை கடக்க வேண்டிய காலத்துல யோர்தானை
கடந்துறணும். யோர்தானை கடக்க மாட்டேன், நான் அக்கறைக்கு போக மாட்டேன், அந்த பக்கம் நிற்க மாட்டேன்னு சொன்னா இந்த தேசம் அழியக்கூடிய ஒரு நேரம் வரும். கர்த்தர் சொல்ல, பிழைக்கணும்னா ஒன்று பண்ணு, அக்கறைக்கு போயிரு. நீ பிழைக்கணும்னா யோர்தானை கடந்து போயிடணும். ஏன் மோசே கம்பல் பண்ணி இங்க தான் இருக்க கூடாது அங்கதான் இருக்கணும்னு சொல்லலன்னா, 40 வருஷ பிரசங்கம், 40 வருஷ ஊழியம், 40 வருஷம் போதிச்சிருக்கு ஜனத்திற்கு அக்கறைக்கு போகணும்னு. இந்த ஜனம் 40 வருஷ பிரசங்கத்தை கேட்டுட்டு இப்ப சொல்லுது, நாங்க எதை கடந்து வரல, யோர்தானை கடந்து வரல. அதாக்கும் ஆண்டவர் அவன் இஷ்டத்துக்கு விட்டார், அவன் விருப்பத்துக்கு விட்டார். கர்த்தர் தடுத்து நிறுத்தலையே, மோசையும் தடுத்து நிறுத்தலையே. போ, விருப்பம் தானே. 40 வருஷ வனாந்தரத்தில் கர்த்தர் சொல்லி சொல்லி பிரசங்கித்தார். இனி கானானுக்கு போகணும், கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கணும், யோர்தானை கடக்கணும். 40 வருஷம் கேட்டான். ஆனா கேட்டும் இவனுக்கு அதை கடக்க விருப்பம் இல்லாததுனால இவன் விருப்பத்துக்கு கர்த்தர் விட்டார். அட மோசே சாகும் போது சொல்றாரு, ரூபன் சாகாமல் பிழைப்பானாக, பிழைப்பானாக. ஒரு ஏக்கத்தோடு சொல்றார், பிழைக்க வாய்ப்பு இருக்குதானா? பிழைக்க வாய்ப்பு இல்லை. யோர்தானை கடந்தா பிழைக்கலாம். மோசையால் அதை சொல்லவும் முடியல. இனி யோர்தானை கடந்து வா, கர்த்தர் உன்னை பிழைக்க வைப்பார்னு சொல்ல முடியல. அவன் பிடிச்ச பிடியில உறுதியா நிக்கிறான். நான் இந்த யோர்தானுக்கு புறத்துலாம் வாழ்வேன், ஆடு மாடுகளுக்கு உகந்த இடம், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இங்க தான் ஜீவிப்பேன்னு சொல்றான். கர்த்தர் சொல்றார், இல்ல, யோர்தானை கடக்கணும். ஏன்னா யோர்தானை கடப்பது சாதாரண காரியம் அல்ல, யோர்தானை கடப்பது கடினமான காரியம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை சும்மா ஒண்ணு கடக்க முடியல. யோர்தானை கடப்பதற்கு அவர்கள் எடுத்த பிரயாசங்கள் அதிகம். யோர்தான் பிரவாகித்து ஓடும், யோர்தான் அறுப்பு காலத்தில் பயங்கரமாய் ஓடும். இதை கடந்து போவது சாதாரண காரியம் அல்ல. அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்க நடுவில் அற்புதங்களை செய்வார். அப்படியானால் யோர்தானை கடப்பதற்கு ஒரு நாள் பரிசுத்தம், ஒரு நாள் முழுவதும் பரிசுத்தம், காலை முழுவதும் சாயங்காலம் வரைக்கும் பரிசுத்தம். இந்த ஜனங்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தினார்கள், எல்லைகளை பரிசுத்தப்படுத்தினார்கள். அப்ப யோர்தானை கடப்பது சாதாரண காரியம் அல்ல, பரிசுத்தம் வேணும். இரண்டாவது, யோர்தானை கடக்கணும்னா உடன்படிக்கை பெட்டி முன்ன போகணும். அது 2000 முழம் தூரத்துல போய் இவர்கள் போக வேண்டிய வழிகள் அது தேடும். அப்போ இரண்டாவது உடன்படிக்கை பெட்டி முன்ன போகணும். அது முன்ன போகாம யோர்தானை எந்த வழியா கடக்கணும், எந்த பகுதியில போகணும்னு தெரியாது. மூணாவது, உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியுடைய கால்கள் பட்டாதான் யோர்தான் 2 பிளக்கும்னு சொன்னார். அப்படி யோர்தானை பிளக்கும் போது அது பிரவாகித்து வருது. ஆசாரியரின் கால் பட்டவோ யோர்தான் 2 பின்னிட்டு திரும்பினது. அதை உலர்ந்த தரையில் கடப்பதை போல கடந்தார்கள். இப்ப மோசே சொல்றாரு, இனி பிழைக்கணும்னா எதை கடந்து ஆகணும் தெரியுமா? யோர்தானை கடக்கணும். ஆனா ரூபன் சொல்றான், நான் கடக்கல, எனக்கு யோர்தானுக்கு அப்புறத்துல ஒண்ணு வேண்டாம். யோசித்து பாருங்க, திரும்ப ஒரு தடவை என்னைக்காவது ஒரு நாள் இந்த யோர்தானை கடக்கணும் நினைச்சா கூட அவனால கடக்க முடியாது. ஏன்னா கடக்கிறதுக்கு பரிசுத்தம் வேணும், கடக்கிறதுக்கு உடன்படிக்கை பெட்டி வேணும், கடக்கிறதுக்கு ஆசாரியன் வேணும். இது பெரிய ப்ராசஸ். இதை செய்யணும், செஞ்சாதான் யோர்தானை கடக்க முடியும். நான் சொல்றதை புரிந்து கொள்ளுங்க. இது பிழைக்கிற காலம், இது நம்முடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்துற காலம். இதை விட்டுட்டா இனி ஒரு தரம் எழும்புவது கடினம். இதை விட்டுட்டா இனி இன்னொரு தரம் எழும்பி பிரகாசிப்பது கடினம். இது யோர்தானை கடக்கிற காலத்துல நான் பிழைத்திருக்க வேண்டுமானால் யோர்தானை கடந்துறணும். இது தேவ மகிமை இறங்கி இருக்கிற காலம், கர்த்தருடைய அபிஷேகம் வல்லமையாய் வெளிப்படுற காலம். இந்த காலத்துல யோர்தானை கடந்து ஒரு கானானி மகிமைக்குள்ள, ஒரு பிரசனத்துக்குள்ள, ஒரு அபிஷேகத்துக்குள்ள ஓடிரணும். இதை விட்டுட்டா நான் பிழைக்க முடியாத ஒரு காலம் வரும். அன்னைக்கு நான் சிக்கிக் கொள்ளுவேன். ஓட வேண்டியதை ஓடிரணும். ஆண்டவர் கிருபை தருவாராக. இவங்க விரும்பினாங்கல்ல ஒரு தேசம் எனக்கு வேணும், நான் இங்கே இருக்கேன்னு சொன்னா தெரியுமா? அது எப்படிப்பட்ட தேசம் தெரியுமா? நம்பர் 1, தீட்டுப்பட்ட தேசம். சொல்லுங்க, அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? தீட்டுப்பட்ட இடம். வாசித்து பாருங்க, யோசுவாவின் புஸ்தகத்துக்கு வாங்க, 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். உங்கள் காணியாட்சியான தேசம்
தீட்டா இருந்ததினால், நல்ல கவனிங்க, ரூபனை பார்த்து யோசுவா சொல்றாரு, ஏய் நீ இருக்கிற தேசம் எப்படி இருக்கு தெரியுமா? தீட்டா இருக்குது. இங்க ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. நான் அதை அடுத்த பாயிண்ட்ல பேசுறேன். இப்ப சப்ஜெக்ட் நான் சொல்றேன். இப்போ இந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமா? தீட்டுப்பட்ட தேசம். இவங்க இருக்கிற இந்த எல்லை தீட்டுப்பட்ட எல்லை அல்ல. புரிந்து கொள்ளுங்க, தீட்டுப்பட்ட இடத்துலயே வாழ்நாள் முழுக்க வாழ நினைக்க கூடாது. நாம் பிழைக்கணும்னா தீட்டுப்பட்ட இடத்தை விட்டு யோர்தானை கடந்து போகணும். தீட்டுப்பட்ட சூழ்நிலையை விட்டு நான் கடந்து போகணும். அங்கதான் நான் பிழைக்க முடியும், அங்கதான் நான் வாழ முடியும். ஒன்று தெரியுமா? நீங்க யோசுவா புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை வாசிங்க. 5:15. சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை கலட்டி போடு. நீ நிக்கிற இடம் யோர்தானை கடந்து அக்கறைக்கு போயிருக்காவ. அங்க இருந்து எரியோவுக்கு ஃபர்ஸ்ட் யுத்தம் எரியோவோட தான், அந்த பக்கம் போயிருக்காவ. கர்த்தர் சொல்றாரு, நீ நிக்கிற இடம் பரிசுத்தமான பூமி. இவங்க போய் யுத்தத்தெல்லாம் முடிச்சு ஜெயிச்ச பிறகு யோசுவா சொல்றாரு, நீ இருக்கிற இடம் தீட்டுப்பட்ட இடமாக்கும். நீ இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? தீட்டுப்பட்ட இடம். அந்த யோசுவா 22 அதிகாரத்துக்கு வாங்க, அந்த வசனத்தை ஃபுல்லா வாசிங்க பார்க்கலாம். உங்கள் காணியாட்சியான தேசம் 22:19, காணியாட்சியான தேசம் தீட்டா இருந்ததானால் கர்த்தருடைய வாசஸ்தலம் தங்குற கர்த்தருடைய காணியாட்சியான அக்கறை உள்ள தேசத்துக்கு வந்து எங்கள் நடுவே காணியாட்சி பெற்றுக்கொள்ளலாமே. பாத்தீங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த பக்கம் போன அன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இந்த பூமி பேசுங்க. போன அன்னைக்கு கர்த்தர் என்ன சொன்னாரு? இந்த பூமி யோசுவாவும் ஜனங்களும் யோர்தானை கடந்து அக்கறைக்கு போயாச்சு. அடுத்து எரிகோவை ஜெயிக்கணும். அப்ப கர்த்தர் சொல்றாரு யோசுவாட்ட, நீ நிக்கிற பூமி பரிசுத்தமான பூமின்னு சொல்லியாச்சா? இப்ப அதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் யுத்தம் முடிச்சு எல்லா எல்லைகளையும் பிடிச்சதுக்கு அப்புறம் ரூபன் கோத்திரம், காத்து கோத்திரம் எல்லாம் சொந்த ஊருக்கு கிளம்புறாங்க. யுத்தத்தை முடிச்சுட்டு இனி நாங்க எங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு கிளம்பும்போ யோசுவா சொல்றாரு, உன் ஊர் எப்படிப்பட்ட ஊரு? ஒரு ஊர் எப்படிப்பட்ட ஊர்? திட்டப்பட்டது. அங்கே இருக்க முடியலாம், மரியாதை எங்கே வந்து குடியிருக்கணும். இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வந்து எங்கள் நடுவே என்ன செய்யணும்? காணியாட்சியை வாங்கி குடியிரு. அது எப்படிப்பட்ட தேசம்? தீட்டுப்பட்ட தேசம். யோசுவா மோசே சொல்லாத ஒரு வார்த்தையை யோசுவா சொல்கிறாரு. ஏன் நீ போகிற தேசம் எப்படிப்பட்ட தேசம்? தீட்டுப்பட்ட தேசம். பிழையாம் வாழ்ந்த தேசம். மீதியான் ஜனங்கள் ஜீவித்த தேசம். மோவாபின் ஜனங்கள் ஜீவித்த தேசம். இவர்களால் சபைக்குள்ள பாவம் வந்தது, இவர்களால் ஜனங்களுக்குள்ள அசுத்தம் வந்தது, இவர்களால் ஜனங்களுக்குள்ள நெருக்கங்கள் வந்தது. அதனால கர்த்தர் சொல்றாரு, அது தீட்டுப்பட்ட தேசம். நீ இருக்கிற தேசம் தீட்டுப்பட்டதுன்னா கடந்து வா, எங்க நடுவே குடியிரு. ஒன்னு புரிந்து கொள்ளணும். ஆமை ரூபன் விரும்பின இடம் தீட்டுப்பட்ட இடம். தீட்டுப்பட்ட இடத்துலயே ரொம்ப நாள் வாழக்கூடாதுங்க. பாவத்தோடு ரொம்ப நாள் ஜீவிச்ச கூடாது, உலகத்தோடு ரொம்ப நாள் ஜீவிச்ச கூடாது. யோர்தானை கடந்து தேவனோடு நெருங்க வேண்டிய இடத்துல தெய்வத்தோடு நெருங்கிறணும். நான் தீட்டிலே வாழ்வேன், பாவத்தோட ஜீவிப்பேன், பாவத்திலேயே வாழ்வேன் சொன்னா ஒரு நாள் இந்த பாவம் நம்மை மேற்கொள்ள ஆரம்பிக்கும். அது தீட்டுப்பட்ட இடம். அது புரியாம அந்த தீட்டோடே வாழ்றான் ரூபன். ஆண்டவர் சொல்றார், ஏன் தீட்டுப்பட்டதுன்னா கிளம்பி இந்த பக்கம் வா. அதை பரிசுத்தமாக்குறது என் திட்டம் அல்ல, அதை பரிசுத்தமாக்குறது என் நோக்கம் அல்ல. நீ அங்க உட்கார்ந்துட்டு நான் எங்கேயே இருப்பேன் என்ன பரிசுத்தமாக்கணும்னா நடக்காது. எலும்பு, பாவத்தை தூசியும் உதறிட்டு எலும்புனாரு. எலும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள், அசுத்தமானது தொடாத, அதை விட்டு புறப்படுன்னு சொன்னார். ஒன்னு புரிந்து கொள்ளுங்க, பாவம் நம்மளை விட்டு போகாது, நம்ம தான் யாரை விட்டு ஓடணும்? பாவத்தை விட்டு ஓடணும். பாவம் போனா அது போவாது. பாவம் வரத்தான் செய்யும், உலகம் வரத்தான் செய்யும், தீட்டு வரத்தான் செய்யும். நம்ம தான் விட்டு ஓடணும். யோசேப்பு தான் வஸ்திரத்தை விட்டு ஓடனே தவிர ஆமே பாவம் அவன் விட்டு ஓடல. பாவம் வரத்தான் செய்யும். பாவத்தை விட்டு ஓட வேண்டிய காலத்தில் ஓடணும். இல்லை என்றால் நாம் சிக்கிக் கொள்ளுவோம். 1 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்க. 25, 26. அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனுக்கு துரோகம் பண்ணி தேவர்களை பின்பற்றி ஜோரம் போனார்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவன் அசீரிய ராஜாவாகிய பூலின் ஆவியையும் ராஜாவாகிய தில்காத் பில்நேசரின் ஆவியையும் அவன் ரூபனியரையும்
காத்தியரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாருமாகிய அவர்களை சிறைப்பிடித்து இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல ஆலாவுக்கும் ஆபேருக்கும் ஆராவுக்கும் கோசோ நாற்றங்கரைக்கும். அவ்வளோதான். ரூபன் காணும். இந்த 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 புஸ்தகத்தை எழுதுப்போ பல வருஷங்கள் ஆயிடுச்சு. வருஷங்கள் கழித்து எழுதும்போது எழுதுறாங்க, நம்ம கோத்திரத்தில் அந்த புறத்தில் இருந்த யோர்தானுக்கு அப்புறத்தில் இருப்பேன்னு சொன்ன அந்த 3 பேரையுமே காணும். அந்த கூட்டத்தை எல்லாத்தையும் அசீரிய ராஜா அடிமைப்படுத்தி கொண்டு போனான். நான் சொல்றது புரிந்து கொள்ளுங்க. தீட்டிலேயே வாழ்வோமானால், பாவத்தோடையே ஜீவிப்போமானால், பாவ வாழ்க்கையோட இருப்போமானால், ஒரு நாள் அசீரிய ராஜா வந்து ரூபனியரையும் காத்தியரையும் மனாசையின் பாதி கோத்திரத்தை அழித்தது போல பாவம் நம்மை அழிக்கும், உலகம் நம்மை அழிக்கும். யோர்தானை கடக்க வேண்டிய காலத்தில் யோர்தானை கடந்துடணும். நான் சொல்றது நல்லா புரிந்து கொள்ளுங்க. இது பாவத்தை விட்டு ஜெயிக்கிற காலம். ஜெயிக்கிற காலத்துல தெய்வத்தோடு இணைந்து கொள்ளணும். ஜெயிக்கிற காலத்துல தெய்வத்தோடு இணைந்து கொள்ளணும். தெய்வ பிரசன்னத்தோடு இணைந்து கொள்ளணும். என்னால முடியல நம்ம நினைக்கிற பல காரியங்கள் உண்டு. அவைகளை ஜெயமெடுக்கிற காலங்கள். ஜெயமெடுக்கிற காலத்துல கர்த்தரோடு இணையணும். பாவத்தினால் உண்டான தீட்டுகள், வியாதினால் வந்த தீட்டுகள், தேவையில்லாத காரியத்தில் உண்டான தீட்டுகள், இவையெல்லாம் வீட்டுக்குள்ள நிறைய கிடக்குது. நிறைய அசுத்தங்கள் வீட்டுக்குள்ள கிடக்குது. தேவையில்லாத சில வார்த்தைகள் உள்ள கிடக்குது. நம்ம விதைச்ச சில விதைகள் உள்ள கிடக்குது. இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா யோர்தானை கடந்து தேவ பிரசன்னத்துக்குள்ள ஓடணும். அது பரிசுத்த பூமி. சேனையின் அதிபதி சொல்றாரு, ஏ நீ நிக்கிற பூமி பரிசுத்த பூமி, உன் பாதரட்சி அவிழ்த்து போடு. உள்ள போகல, அப்பந்தான் உள்ள போயிருக்காங்க. யோர்தானை கடந்து போயிருக்காங்க. இவனை வரவேற்க சேனையின் அதிபதி இறங்கி வருகிறார். அவர் சொல்றாரு, நீ வந்துட்டல்ல, இதற்காகத்தான் நானும் காத்திருந்தேன். இது பரிசுத்த பூமி, கர்த்தர் பரிசுத்தப்படுத்தின பரிசுத்த பூமி. இவர்கள் கால் வைத்த அன்று அது பரிசுத்த பூமியாய் மாறினது. ஆண்டவர் அந்த காலங்களில் யோர்தானை பிளந்து கொண்டு இருக்கிறார். இவைகள் வழியாய் ஓடி அக்கறைக்கு போயிடணும். பரிசுத்த பூமிக்குள்ள போயிடணும். பிரசன்னத்துக்குள்ள போயிடணும். தீட்டுப்பட்ட வீட்டை பரிசுத்தமாக்கிறணும். தீட்டுப்பட்ட வாழ்க்கையை பரிசுத்தமாக்கிறணும். ஒரு பரிசுத்தத்துக்கு நேராய் நம்முடைய ஜீவியங்களை கட்டிடணும். ஏன்னா இது பரிசுத்த பூமியில அவர் உலாவுகிற காலம். அவர் உலாவுகிற காலத்தில் அவரோடு இணைந்து கொள்ளணும். அவரோடு இணைந்து கொள்ளணும். குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு இவன் செத்து போவான் என்று கர்த்தருக்கு தெரியும். அசீரியன் வருவான் என்று கர்த்தருக்கு தெரியும். இவன் அழியக்கூடிய சூழ்நிலைகள் வரும் என்று கர்த்தருக்கு தெரியும். அதாக்கு கர்த்தர் சொல்றார், தீட்டுப்பட்ட இடத்துல இருக்காத, தீட்டோட வாழாத, பாவத்தோட ஜீவிக்காத, ஓடு, யோர்தானுக்குள்ள போயிரு. அங்க கர்த்தர் இருக்கிறார். அங்க கர்த்தர் உலாவுகிறார். அங்க சேனையின் அதிபதி உரிவின பட்டயத்தோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் பாவத்தை விட மாட்டார், அக்கிரமத்தை விட மாட்டார். அவர் ஒரு நாளும் அசுத்தத்தை உள்ள அனுமதிக்க மாட்டார். அவர் இருக்கிற இடம் பரிசுத்த பூமி. கர்த்தர் சொல்ல, ஓடு, நீ பிழைக்கணும்னா உள்ள போயிரு, பிழைக்கணும்னா பிரசன்னத்துக்குள்ள இணைஞ்சிரு, பிழைக்கணும்னா கர்த்தரோட ஓடு, அவர் பிழைக்க வைப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பிழைக்கிற காலமாக்கும். பிழைக்க நினைக்கிறவங்க ஓடிரணும். இன்னும் தீட்டில வாழக்கூடாது, இன்னும் உலகத்தோட ஜீவிச்சக்கூடாது, இன்னும் அசுத்தத்தோட வாழக்கூடாது. அசுத்த எண்ணத்தோடு, அசுத்த ஜீவியங்களோடு, அசுத்தத்தோடு அல்ல அல்ல. இது பிரவேசிக்கிற காலம். ஓடிரணும் கர்த்தரோடு. கர்த்தர் நம்மை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். இரண்டாவது, யோர்தானுக்கு இப்புறத்தில் ஆராதனை கிடையாது. யோர்தானுக்கு இப்புறத்தில் எது கிடையாது? ஆராதனை கிடையாது. இவன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, யுத்தத்தெல்லாம் முடிச்சுட்டு ரூபன் கிளம்புனா. கிளம்பி வரும்போது என்ன பண்ணாங்க தெரியுமா? வாஸ்து பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்கல. யோசுவாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 10ஆம் வசனம். யோசுவா 22:10. இருக்கிற யோர்தானின் எல்லைக்கு வந்தபோது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசையின் பாதி கோத்திரத்தாரும் அங்கே யோர்தான் ஓரத்தில் பார்வைக்கு பெரிதான எதை கட்டினாங்களாம்? ஒரு பீடத்தை என்ன செய்தார்கள்? பயங்கரமான பலிபீடத்தை ஆக்கும் கட்டுறாங்க. எங்க? யோர்தானுக்கு கரையில். யோர்தானுக்கு கரையில் என்ன கட்டிட்டு இருக்காவ? ஒரு பலிபீடம். இப்ப யோசித்துக்கோங்களேன். ஏன்னா இந்த ஊர்ல என்ன கிடையாது?
என்ன கிடையாது? ஆராதனை கிடையாது, துதி கிடையாது, பலிபீடம் கிடையாது. இப்ப அதனால இவங்க சுயமா ஒரு பலிபீடத்தை கட்டுறான், சுயமா ஒரு ஆராதனையை உருவாக்குறான். ஏன்னா ஆண்டவருக்கும் எங்களுக்கு ஒரு உறவு இருக்குங்கிறதுக்கு அடையாளமா இருக்கும்ல. நாளைக்கு எங்க பிள்ளைகள் எழும்பி யோர்தானுக்கு அப்புறத்தில் யார் இருக்கிறான்னு கேட்டா அவங்களும் நம்முடைய ஜனம் தான் என்று நாங்க சொல்லுவோம்ல அப்படின்னு ஒரு புது முறைமையை உருவாக்குறோம். நான் சொல்றதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமே, ஆராதனை அங்க அல்ல, ஆராதனை கானான் தேசத்துக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜெபம் அங்க இருக்குது, பாட்டு அங்க இருக்குது, துதி அங்க இருக்குது. இவன் என்ன சொல்றான் தெரியுமா? தீட்டுப்பட்ட இடத்துல இருப்பேன், ஆனா இங்க ஒரு பலிபீடம் கட்டி ஆண்டவரை ஆராதிப்பேன்னு சொன்னான். கர்த்தர் சொல்றாரு, நீ சாகாமல் பிழைக்கணும்னா ஆராதிக்கிற இடத்துக்கு ஓடு. கர்த்தர் விரும்பாத பலிபீடத்தை உருவாக்குறான். நான் சொல்றதை புரிந்து கொள்ளுங்களேன், நான் சொல்றதை புரிந்து கொள்ளுங்கள். சில நேரம் ஜெபிக்க வேண்டிய காலத்துல ஜெபிக்க மாட்டோம், ஆராதிக்க வேண்டிய காலத்தில் ஆராதிக்க மாட்டோம், கர்த்தரை தேட வேண்டிய காலத்தில் தேட மாட்டோம். ஆனா வீட்டுக்குள்ள வெள்ளம் பிரவாகித்து ஓடும் தெரியுமா? கண்ணீரும் கவலையும் கஷ்டமும் பிரவாகித்து ஓடும்போ ஜெபிக்கணும் நினைப்போம், ஜெபிக்க முடியாது. ஆராதிக்க நினைப்போம், ஆராதிக்க முடியாது. பாட்டு பாட நினைப்போம், பாட முடியாது. சபைக்கு போக நினைப்போம், போக முடியாது. ஏன் முடியாது தெரியுமா? தீட்டுப்பட்ட இடத்திலேயே வாழ்ந்ததுனால. இப்ப நீ ஆராதிக்க நினைக்கிற, ஆனா யோர்தானை கடக்க முடியாது. இந்த யோர்தான் பிரவாகித்து ஓடுது. இத கடந்து போனா தானே ஆராதனை, இத கடந்து போனா தானே ஜெபம். யோர்தானுக்கு அப்புறத்தில் தான் ஆராதனை இருக்குது. இப்ப ஆலயத்துக்கு போக நினைச்சா கூட முடியாது. பிரவாகித்து ஓடும்போ இதை தடுத்து நிறுத்தணும்னா ஒண்ணு பரிசுத்தத்தோடு ஆசாரியன் வரணும், இல்லையா தீர்க்க தரிசன அபிஷேகத்தை சுமக்கிற எலியா வரணும். அவன் தன் சால்வையை முறுக்கி அந்த யோர்தானை அடிச்சான். யோர்தான் ரெண்டா என்ன செய்தது? பிளந்தது. ஒன்னு தீர்க்கதரிசி வரணும், இல்லனா வெட்டிய சுமக்கிற ஆசாரியன் வரணும். இந்த ரெண்டு பேர் வராம இனி இந்த யோர்தானை எவராலும் பிளக்க முடியாது. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நல்லா இருக்க நினைக்காதீங்க, இன்னைக்கு பிரச்சனை இல்லை நினைக்காதீங்க. நீ ஆராதிக்க முடியாத ஒரு நேரம் வரும்போ, காணே அவன் தெய்வத்தை தேட முடியாத ஒரு நேரம் வரும்போ இந்த யோர்தானை கடந்து ஜோமன்லாம் ஆராதிக்கலாம். யாராவது ஜோமன மாட்டாங்களா? யாராவது ஆராதிக்க மாட்டாங்களான்னு நீங்க நினைக்கும்போ ஆராதிக்க முடியாத எல்லைக்குள்ள சிக்கிக்கொள்ளுவோம். அதனாக்கும் ஆண்டவர் சொல்றாரு, யோர்தானை கடந்து போயிரு, யோர்தானை கடந்து போயிரு. இப்ப பிளக்கும்படி கர்த்தர் இறங்கி இருக்கிறா, இப்ப பிரிக்கும்படி கர்த்தர் இறங்கி இருக்கிறா. என்னாலும் இறங்கிட்டு இருக்க மாட்டா, என்னாலும் இறங்கி இறங்கி பிரிக்க மாட்டா. அவர் பிரிக்கும் போதே உள்ள ஓடிரணும். நல்லா புரிந்து கொள்ளணும். நான் சிக்கல சிக்கி இக்கட்டுல சிக்கன பிறகு சிம்சோன் ஜோமன்றான், ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்னை பலப்படுத்தும், பலப்படுத்தும்னு ஜோமன்னான்ல. அவன் கண்ணு திறக்கல, சங்கிலி அவரல, அவனும் அதோடு செத்தானே தவிர அவனால வாழ முடியல. அதுக்கு முன்னாடி எல்லாம் அவன் சாகல, மற்றவனை சாகடிச்சான். ஒரு பச்சை தாழ எலும்ப வச்சு 1000 பேரை கொன்னான். இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா இப்ப ஆராதிக்க நினைக்கிறான், முடியல. ஜெபிக்க நினைக்கிறான், முடியல. ஆவில நிரம்ப நினைக்கிறான், முடியல. ஏன்னா கண்ணு இல்ல, முடி இல்ல, கையில சங்கிலி. இப்ப வேடிக்கை பொருளா இருந்தான். கர்த்தட்ட கெஞ்சிரான், ஒரே ஒரு வாய்ப்பு தாங்கல, ஒரே ஒரு வாய்ப்பு தாங்கல. நான் இதை பெலிசரை கொல்லணும், வர வழி இல்லை, நானும் செத்தே ஆகணும் ஆண்டவர். ஏன்னா இதில் மீண்டு வர வாய்ப்பே இல்லை. ஏன் மீண்டு வர வாய்ப்பு இல்லை? வாய்ப்பு உள்ள சமயமெல்லாம் விட்டாச்சு, ஆராதிக்க வேண்டிய சமயமெல்லாம் விட்டாச்சு, ஜெபிக்க வேண்டிய சமயமெல்லாம் விட்டாச்சு, அபிஷேகத்தை வளர்க்க வேண்டிய சமயமெல்லாம் விட்டாச்சு. அன்னைக்கெல்லாம் தெளிலாளுக்கு பின்னாடியும் உலகத்துக்கு பின்னாடியும் அலைஞ்சாச்சு. அவன் சொல்றதை கேட்டு கேட்டு தீட்டுள்ள இடத்துலயே வாழ்ந்தாச்சு. இப்போ பல தடவை கர்த்தர் காப்பாத்துனதுனால ஒரு தெனாவட்டு வந்துருச்சு. நேத்தை போல கர்த்தர் இன்னைக்கும் காப்பாத்துவார், நேத்தை போல இன்னைக்கும் பாதுகாப்பார். இந்த தெனாவட்டு ஒரு நாள் அவனை ஜெபிக்க விடாத சிக்கலுக்குள் வைத்தது. அன்னைக்கு ஜீவியத்தையே இழந்தான். இந்த காலவேளையில ஒன்று புரிந்து கொள்ளணும், ஒன்று புரிந்து கொள்ளணும். யோர்தான் எனக்கு கடக்கணும். ஏன்னா நான் இருக்கிற இடம் என்னை ஜெபிக்க விடாத ஒரு இடம், பலிபீடம் இல்லாத ஒரு இடம், ஆராதனை இல்லாத இடம். நான் இங்கிருந்து ஜோமனா ஜெபிக்க முடியாது, இங்கிருந்து ஆராதிக்க முடியாது. பாவத்தோட உட்கார்ந்துட்டு ஜோமனா ஜெபம் நடக்காது, அசுத்தத்தோட உட்கார்ந்து ஜோமனா ஜெபம்
நடக்காது. பரிசுத்த பூமியிலேயாக்கும் ஆண்டவர் ஆராதிக்கணும். ஆராதனை என்பது பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுவது. நான் அசுத்தத்தில் உட்கார்ந்துட்டே கர்த்தரை பாடுவேன்னா அந்த பாட்டில் பிரியப்படார். பாவத்தில் வாழ்ந்துட்டே ஆராதிப்பேன்னு சொன்னா அந்த ஆராதனையில் பிரியப்படார். பாவத்தில் உட்கார்ந்துட்டே நான் ஊழியம் செய்வேன்னு சொன்னா அந்த ஊழியத்தில் கர்த்தர் பிரியப்படார். ஆண்டவர் விரும்புவது பரிசுத்த பூமியில பரிசுத்த தெய்வத்தை பரிசுத்தத்தோடு ஆராதிப்பதற்கு யோர்தானை கடந்து போகணும். யோர்தானை கடந்து போகணும். எத்தனை விரும்புறீங்க என் வீட்டுக்குள்ள ஜெப ஆவி வரணும், என் வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் வரணும், என் வாழ்க்கையில தேவ மகிமை வரணும், நான் பரிசுத்த பூமி ஆகிய அந்த தேவ பிரசன்னத்தில் வாழணும் விரும்புறவங்க கொஞ்ச நேரம் கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே நான் இந்த பரிசுத்த பூமியில ஜீவிச்சணும். பாவத்தோடு அல்ல, அசுத்தத்தோடு அல்ல, உலகத்தோடு அல்ல, ஆண்டவரோடு நடக்கணும், ஆண்டவரோடு வாழணும், ஆண்டுடைய பிரசனத்தில் ஆண்டவரோடு ஜீவிச்சணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க ரட்சிக்கப்பே படாதவன் பாவத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இயேசுவே இறங்குன்னா அவனுக்கு இறங்குவார். ஏன்னா அவனுக்கு ரட்சிப்பு தேவை. அவன் பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். பாவத்தில் வாழ்ற அவனை தூக்கி எடுக்க ஆண்டவர் தேவை, இறங்குவார். ஆனால் இளையகுமாரனை போல தூரம் போனவனுக்கு கர்த்தர் இறங்க மாட்டார். அவன் தான் எழும்பி வந்தே ஆகணும். எங்க கர்த்தர் வந்து மகனே என்கிட்ட வாழலாம் கூப்பிடல, புத்தி தெளிந்தது அவ்வளவுதான். கர்த்தர் புத்தியை கொடுத்தார், வசனத்தை போதிச்சா. அவன் எழுந்தான், தகப்பன் வீட்டுக்கு பிரயாணப்பட்டு வந்தான். பன்னியோட பன்னியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், தவிட தின்னு கொண்டிருக்கிறான். ராஜா போல வாழ்ந்தவன் மகிமை இழந்து பாவத்தோடு இருக்கிறான். இங்கிருந்து ஜோமணி பிரயோஜனம் அல்ல. அவன் அங்கிருந்து தகப்பனே பரத்து விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன்னு சொல்லி ஜோமன்னா யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் ஜெபிக்க வேண்டிய ஒரு இடம் இருந்தது. இங்கிருந்து எழும்பி யோர்தானை கடந்தது போல தன் தகப்பன் வீட்டுக்கு வந்தான். தூர இடத்துல தகப்பன் வீட்டுக்கு வந்தான். தகப்பன் வீட்டுக்கு வந்தவன் தகப்பனுடைய பாதத்தில் விழுந்து, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று சொன்னவோ தகப்பனுடைய இரக்கம் அவனுக்கு கிடைத்தது. அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்கணும், ஜெபிக்க வேண்டிய இடத்துல வந்து ஜெபிக்கணும், ஆராதிக்க வேண்டிய இடத்துல ஆராதிக்கணும். அப்படின்னா என்ன? பாவத்தோடு அல்ல, அசுத்தத்தோடு அல்ல, அதை ஒழிச்சிட்டு கர்த்தரோடு நடக்கணும். அதை தூக்கி தூர போட்டுட்டு கர்த்தரோடு நடக்கணும். அப்படி நடந்தா இரக்கத்தை விளங்க செய்ய கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் முடிச்ச பிறகு ஜோமனா கூடாதுங்க. எல்லாம் போன பிறகு ஜோமன் ஜெபத்தை தேடக்கூடாது. சில சொல்றது அப்படிதான், பாஸ்டர் ஜோமனார் ஒன்றும் நடக்கலை, நான் ஜோமனே ஒன்றும் நடக்கலை. நடக்கலைன்னா ஏன் நடக்கலை? நம்ம தான் நடக்கிற மாதிரி இல்லையே. நம்ம நடக்கிற மாதிரி இல்லாமல் கர்த்தர் எப்படி செய்ய முடியும்? நம்ம பாவத்தோடையும் அசுத்தத்தோடையும் வாழ்வோம், யோர்தானை கடக்க மாட்டோம். கர்த்தர் எப்படி இறங்க முடியும்? ஆண்டவர் இறங்க வேண்டுமானா தீட்டுள்ள இடத்தை விட்டு புறப்படணும், அசுத்தத்தை விட்டு புறப்படணும். ஆமே, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இந்த வார்த்தையை கர்த்தர் தெளிவாக சொன்னார். 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 52:11. கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை, அந்த வார்த்தை பாருங்க, புறப்படுங்கள் புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாத, அவ்விடம் விட்டு என்ன செய் போ, இங்க நிக்காதங்கிறாரு. இது நிக்கிற இடம் அல்ல, இது பாவம் நிறைஞ்ச இடம். தீட்டுள்ள இடத்துல நிக்காத, ஓடு. யோசேப்பை போல ஓடு, வாலிப நாட்கள்ல ஓடு, கர்த்தரை நோக்கி ஓடு. நீ நின்னுட்டனா உட்கார்ந்துட்டனா சிக்கல்ல சிக்கிருவ. அவர் சொல்றாரு, நீ யார் தெரியுமா? கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவன், தேவ மகிமையை சுமக்கிறவன், தேவ மகிமையை சுமக்கிறவன். ஓட வேண்டிய நேரமெல்லாம் ஓடிட்டே இருக்கணும். அவனுக்கு ரெஸ்ட் கிடையாது, ஓடுறவனுக்கு ரெஸ்ட் கிடையாது. ஓடுறவன் தான் வாழ்நாள் முழுக்க என்ன செய்யணும்? ஓடணும் ஓடணும். அப்படி ஓடினால்தான் ஒரு நாள் கிரீடத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். பவுல் சாகும்போது சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். நடந்து போகல,
ஓடுனேன், வயசானாலும் ஓடுனேன், பிரசனத்தில் ஓடுனேன், பாவம் துரத்துச்சு, உலகம் துரத்துச்சு, அசுத்தம் துரத்துச்சு, ஓடுனதுனால ஆக்கும் எனக்காய் ஜீவ கிரீடம் காத்திருக்கிறது என்று சொன்னான். ஓடுகிறவனுக்கு கிரீடம் உண்டு, ஓடுகிறவனுக்கு மகிமை உண்டு. அசுத்தத்தில் உட்கார்ந்தா பிழைக்க முடியாது. பிழைப்பது தேவ சமூகத்தில், பிழைப்பது யோர்தானை கடந்து ஓடிரணும். அங்கே கர்த்தர் எழுந்தருள் இருக்கிறார். ஆமே, கர்த்தர் நல்லவர். அப்போ யோர்தானுக்கு இக்கரையில் தீட்டு இருக்கு, யோர்தானுக்கு இக்கரையில் ஆராதனை கிடையாது, பலிபீடம் கிடையாது, 2. ஆனால் யோர்தானுக்கு அக்கரையில் இஸ்ரவேல் ஜனத்திற்கு கர்த்தர் கொடுத்தாரே அந்த புறம், அந்த பக்கம் என்னெல்லாம் இருக்கிறது, 1-2 காரியங்களை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த உபாகம் புஸ்தகம் நான் சொல்கிறது நல்லா புரிந்து கொள்ளணும். உபாகம் புஸ்தகத்தில் நிறைய விஷயத்தை கர்த்தர் சொல்லாமல் சொன்னார். அப்படியாவது ரூபனுக்கு மண்டையில் ஏறும் நினைச்சார். ஆனால் ரூபனுக்கு கடைசி வரைக்கும் மண்டையில் என்ன செய்யலை, ஏறவே இல்லை. ஆண்டவர் சில நேரம் கட்டாயப்படுத்துவார், சில நேரம் உணர்த்துவார். உணர்த்தும் போது பெருசாக தெரியாது, நம்மளை தான் சொல்றாருன்னே தெரியாது, அப்படியே ஏதோ சொல்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதை நம்ம புரிந்து கொள்ளுகிற இருதயம் நமக்கு வேணும். இப்போ ரூபன் சொல்கிறாரு, சில விஷயத்தெல்லாம் பேசுகிறார், அவனுக்கு புரியலை. என்னெல்லாம் சொன்னார்? யோர்தானுக்கு அப்புறத்தில் இருப்பது என்ன? நம்பர் 1 உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள், உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள், அந்த வார்த்தை சொல்லுங்க, எப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் எதின் மேல் வைக்கப்படும் தெரியுமா? நீ யோர்தானை கடந்து போகிற அந்த தேசத்தின் மேலே கர்த்தருடைய கண்கள் வைக்கப்படும், கர்த்தருடைய கண்கள் வைக்கப்படும். யோர்தானுக்கு இப்புறத்தில் பாவம் இருந்தது, யோர்தானுக்கு இப்புறத்தில் ஆராதனை இல்லை, யோர்தானுக்கு இப்புறத்தில் ஜெபம் இல்லை, யோர்தானுக்கு இப்புறத்தில் அசுத்தம் நிறைஞ்சிருந்தது. ஆனால் யோர்தானுக்கு அப்புறத்தை குறித்து சொல்லும்போது கர்த்தர் சொல்றார், நீ போகிற தேசம் கர்த்தர் விசாரிக்கிற தேசம், கர்த்தருடைய கண்கள் எப்போது அதன் மேலே வைக்கப்பட்டிருக்கும், வைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் யோர்தானை கடந்து போ, நீ பிழைப்பன்னு சொல்றார் தெரியுமா? ஏன் நான் பிழைப்பேன் தெரியுமா? நான் பிழைப்பதற்கு கர்த்தருடைய கண்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நான் பிரசன்னத்துக்குள்ள போகணும், ஏன் நான் கர்த்தரோடு உறவாடணும், ஏன் ஆண்டவரோடு ஐக்கியமாகணும்னா அங்கே கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். அவர் விசாரிக்கிற தேசம் அது. கானான் தேசம் சாதாரணமானது அல்ல, அது தெய்வம் விசாரிக்கிற தேசம். அந்த அது அப்படி அல்ல, ரூபன் உட்கார்ந்த இடம் அப்படி அல்ல, அது பாவம் வாழ்ற இடம். ஆனா கர்த்தர் கூட்டிட்டு போன தேசமோ, அங்க வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் என்னாலும் அதில் வைக்கப்பட்டிருக்கும். எனக்கு இதை சொல்லும் போது வார்த்தை ஞாபகத்துக்கு வருது. செருபாபேலை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, செருபாபேலை தூக்கு நூலை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்த்துச்சான். அவன் பிரயாசப்பட்டான், அவன் பலனை பார்க்கல. ஆனா கர்த்தருக்கு முன்பாக அவன் நடந்து போனதை கர்த்தருடைய கண்கள் கண்டது. ஒன்னு தெரியுமா? ஏன் யோர்தானை கடக்கணும், ஏன் பாவத்தை விட்டு ஓடுன்னு சொல்றாருன்னா, நான் ஓட ஆரம்பிச்சா தெய்வ கண்கள் எனக்கா இறங்கி வரும். நான் ஓட ஆரம்பிச்சா பரிசுத்த ஆண்டுடைய கண்கள் எனக்கா இறங்கி வரும். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. அவருடைய கண்கள் தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்கும்படி அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் விசாரிக்கிற தேசத்தில் கர்த்தருடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இங்க பாவம் உலாவது, பாவம் பார்த்துட்டே இருக்குது. எவன் சிக்குவான், எவன் மாட்டுவான், எவனை விளத்தெல்லாம் பாவம் பார்த்துட்டு இருக்குது. இவனை ஆராதிக்க விடாத சூழ்நிலைகள் இவனுக்காய் காத்திருக்குது. இவனை ஆராதிக்க விடாத பல காரியங்கள் காத்திருக்குது. ஆனா அங்க அப்படி அல்ல. தான் முதல் பெயர் சவம் மட்டும் உள்ள எல்லை எங்கும் கர்த்தருடைய கண்கள். மற்ற 9 கோத்திர
ஸ்தோத்திரத்தின் மேலையும் கர்த்தருடைய கண்கள், தேவ பிரசன்னத்தில் வாழ்ற மேல கர்த்தருடைய கண்கள் நிரம்பி இருக்கிறது, நிரம்பி இருக்கிறது. ஆண்டவர் நல்லவர். இந்த காலவேளை புரிந்து கொள்ளுங்க. ஆமே, அங்க கர்த்தருடைய கண்கள் இருக்குது. அந்த வார்த்தை அழகா இருக்கு பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல், சொல்லுங்க, வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும், சொல்லுங்க, இந்த வார்த்தை சொல்லுங்களேன், எப்பொழுதும் கர்த்தருடைய கண் இருக்குமா? யோசித்து பாருங்க. 24 மணி நேரம் எல்லா நாளும், வருஷத்துல ஆரம்பிச்ச அன்னில இருந்து வருஷம் முடியும் வரைக்கும், நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும், தோல்வி வந்தாலும் ஜெயம் வந்தாலும், கர்த்தருடைய கண்கள் என் மேல இருக்குமானால் அதை விட பாக்கியம் வேற என்ன உண்டு? அதை விட பாக்கியம் வேற என்ன உண்டு? அவருடைய கண்கள் எனக்காய் நிரம்பி இருக்குமானால், அவருடைய கண்கள் என் மேல பதிக்கப்பட்டு இருக்குமானால், வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தமோ கர்த்தருடைய கண்கள் எனக்காய் காத்திருக்குமானால், அதை விட வேற என்னங்க வேணும்? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ்றதை விட பாக்கியம் ஒண்ணுமே இல்லை. அங்க அவர் பார்த்து கொண்டே இருப்பா, அங்க அவர் பார்த்து கொண்டே இருப்பா. என் சூழ்நிலையை பார்ப்பா. அன்னால் ஜெபிக்கிறத கர்த்தர் பார்த்தா, அன்னால் அழுறத கர்த்தர் பார்த்தா. யார் பார்த்தாங்களோ பார்க்கலையோ, ஆண்டவர் பார்த்தா. அன்னாளுடைய தோல்வியை கர்த்தர் பார்த்தா. தாவீது பல நேரங்கள்ல தேவ சமூகத்தில் வந்து அழுது போதெல்லாம் தாவீதுடைய கண்ணீரை கர்த்தர் பார்த்தா. தாவீது சொல்றார், என் கண்ணீர் எல்லாம் துருத்தில வச்சிருக்கிறாரு, ஒரு நாள் கணக்கு தருவாரு. அப்ப என் கண்ணீரை பார்க்கிறார், என் வேதனையை பார்க்கிறார். தாவீது சொல்றாரு, காலை தோறும் என் விண்ணப்பங்கள் உமக்கு முன்பாக வருவதாக. அப்ப என் ஜெபத்தை பார்க்கிறான், அவர் என்னை பார்க்கிறான். தாவீது சொல்றாரு, எனக்கு ஒரு நாள் கஷ்டமா இருந்துச்சு, நான் வனாந்தரத்தில் போய் படுக்கையை போட்டேன், அங்கேயும் உடைய கரம் வந்துச்சுப்பா. பாதாளத்தில் படுக்க போலான்னு உள்ள போனா அங்கேயும் உடைய கரம் வந்துச்சு. ஏதாவது மலைக்கு ஓடி போலானா அங்கேயும் கரம் வந்துச்சு. கரம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? பிரசன்னத்துக்குள்ள வா, மகிமைக்குள்ள வா, வனாந்தரத்தில் இருக்காத, வா எருசலேமுக்கு வா, மகிமைக்கு வா. திரும்ப திரும்ப அழைத்து வந்தது. வேதத்தில் பாருங்க, பலரை ஆண்டவர் தேவ பிரசன்னத்துக்குள்ள அழைத்து வந்தார், பலரை தேவன் தேவ கிருபைக்குள்ள அழைத்து வந்தார். எந்த தெரியுமா? அங்க நான் பிழைத்திருக்கும்படி கர்த்தருடைய கண்கள் உண்டு, அங்க நான் பிழைத்திருக்கும்படி தேவ பிரசன்னம் உண்டு. அங்க கர்த்தர் உலாவுகிறார், அவருடைய கண்கள் அதிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள். இரண்டாவது என்ன இருக்குது? 12ஆம் அதிகாரம், உபாகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஒரு 2:1 உபாகமம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் 12:11 உபாகமம் 12:11. உங்கள் தேவனாய் கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஓர் இடம் உண்டாயிருக்கும். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், உங்கள் சர்வாங்க தகனங்களையும், உங்கள் பலிகளையும், உங்கள் தசம பாகங்களையும், உங்கள் கையிடத்து படைக்கும் படைப்புகளையும், நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் நீங்கள் கொண்டு வரணும். கானானுக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா? ஒரு பலிபீடம் இருக்கிறது. தேவ பிரசன்னத்தில் ஒரு பலிபீடம், கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்துல ஒரு பலிபீடம் இருக்கும். கர்த்தர் சொல்றார், நீ அங்கங்க பலி செலுத்தக்கூடாது. நீ உன் தசம பாகங்கள், உன் காணிக்கைகள், உன் சர்வாங்க தகன பலிகள், உங்கள் பலிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்துல ஆண்டவருக்கு பலி செலுத்தணும், ஆண்டவரை ஆராதிக்கணும். அங்க இறங்கின அக்கினி பரலோக அக்கினி, அந்த அக்கினி எரிஞ்சிட்டே இருக்கும். நீ வந்து நிற்கும் போதெல்லாம் ஆராதனை மகிமை எழும்பும், ஜெப ஆவி எழும்பும். அந்த பலிபீடம் ஒரு நாள் அணைந்து போகாது. அந்த பலிபீடத்தில் தேவ மகிமை இருந்து கொண்டே இருக்கும். அந்த பலிபீடம் அனலா இருக்கும். அந்த பலிபீடத்தில் கர்த்தர் உலாவுவார். அந்த பலிபீட தண்டையில் பலிகள் செலுத்தப்படும் போ பலிபீடத்தின் அண்டையில் பலி செலுத்துகிறவன் பலிபீடத்தோடு ஐக்கியமாவான், பலிபீடத்தோடு இணைந்து நிற்பான். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் தெரிந்து கொள்கிற கானான் தேசத்துக்குள்ள ஒரு பெரிய ஆராதனையின் ஸ்தலம் உண்டு, ஒரு பெரிய மகிமையின் ஸ்தலம் உண்டு. அங்க போய் நின்னாலே ஆராதிக்கணுங்கிற ஏக்கம் உருவாகும். அங்க போய் நின்னாலே ஜெபிக்கணுங்கிற ஏக்கம் உருவாகும். அங்க போய் நின்னாலே பாட்டு பாடணுங்கிற ஏக்கம் உருவாகும். வீடு எப்படி மாறணும், சபை
அப்படி மாறணும், என் குடும்பம் அப்படி மாறணும். போய் உட்கார்ந்தாலே ஜெபிக்க தோணணும், ஆராதிக்க தோணணும், இருதயத்துக்குள்ள கர்த்தரை தேட தோணணும். என் வீடு தேவனுடைய பலி செலுத்துற இடமா மாறணும், என் வீடு ஆராதிக்கிற ஸ்தலமா மாறணும், என் வாழ்க்கை ஆராதிக்கிற இடமா மாறணும். நான் தனியா ஜெபித்தாலும் குடும்பமா ஜெபித்தாலும் தேவ மகிமை அங்க இறங்கி வரணும். ஏன்னா நான் வாழுகிற இடத்துல அவர் தன் மகிமையை விலக பண்ணுவா. யோர்தானை கடந்து கர்த்தரோடு இணைகிறவனுக்கு பலிபீடம் உண்டு. யோர்தானை கடந்து ஆண்டவரோடு சேர்ந்து கொள்ளுகிறவனுக்கு ஜெபாவி உண்டு. அவனை அவர் ஜெபிக்க வைப்பா. அவர் ஜெபிக்க வைப்பா. ஆராதனை உண்டு அங்க. கர்த்தர் சொல்றார், உன் தசமபாகத்தை கொண்டு வா, காணிக்கை கொண்டு வா, பலிகளை கொண்டு வா, கர்த்தருக்கு பலி செலுத்து, ஆராதி. உன் தேவனாகிய கர்த்தர் அங்க எழுந்தருளி இருக்கிறார். ஆராதனையின் மகிமை, ஆராதிக்கிற வைக்கிற மகிமை அது. யோர்தானுக்கு இப்புறத்தில் ரூபன் இருக்கிற இடத்துல ஆராதிக்க வாய்ப்பில்லை, ஆராதிக்க வாய்ப்பில்லை, துதிக்க வாய்ப்பில்லை, ஜெபிக்க வாய்ப்பில்லை. பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போ கர்த்தரை தேட வாய்ப்பில்லை. ஆனா யோர்தானை கடந்து கர்த்தரோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறவனுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அல்ல. அவன் இருக்கிற இடத்துல தேவ மகிமை இறங்கி வரும். அவன் ஆராதிக்கிற இடத்துல தேவ மகிமை வரும். அவனுக்காக எருசலேம் நகரத்துல ஒரு மகிமை பிரகாசித்துக் கொண்டிருக்குமே. சாதாரணமான வார்த்தை அல்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆசரிப்பு கூடாரத்தில், ஆலயத்தில், பலிபீடத்தில் அக்கினி எரியுமானா ஒட்டுமொத்த கோத்திரத்துக்கும் அது பாதுகாப்பு, அது பாதுகாப்பு, அது பாதுகாப்பு. ஆலயத்தில் மகிமை இருக்குமானா குடும்பம் சுகித்திருக்கும், வீடு சுகித்திருக்கும், வாழ்க்கை சுகித்திருக்கும். ஆலயத்தில் மகிமை உலாவுமானா என் வாழ்க்கை எல்லாம் மகிமைப்பட்டிருக்குமே. என் வீட்டுக்குள்ள தேவ மகிமை இருக்குமானா என் பிள்ளை வாழ்க்கை கட்டப்படும், என் குடும்பம் கட்டப்படும். என் வீட்டுக்குள்ள தேவ பிரசன்னம் இருக்குமானா என் பிள்ளை தடுமாறாது, பாவம் உலாவாது. என் வீட்டுக்குள்ள தேவ மகிமை இருக்குமானா என் வீட்டை கட்டுகிறவர் கர்த்தர் அல்லவா. பலிபீடத்தோடு இணைகிறவன் பலிபீடத்தோடு ஐக்கியமா இருக்கிறான். அவனுக்கு பலிபீடத்துல பங்கு உண்டு. நான் சொல்றது நல்லா புரியணும், நான் சொல்றது நல்லா புரியணும். ஆலயம் பலிபீடம் இருக்குன்னா காலையில் ஆசாரியன் ஒரு பலி செலுத்துவா. அந்த பலி ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கும் சேர்த்து, ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கும் சேர்த்து பலி செலுத்துவா. சாயங்காலம் ஒரு பலி செலுத்துவா, அதுவும் ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கும் சேர்த்து அவர் பலி செலுத்துவா. அடுத்து அவன் பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு மேஜை இருக்கும், அதுல கொண்டு போய் 12 அப்பங்களை வைப்பார். அது ஒட்டுமொத்த ஜனத்துக்கும் சேர்த்து கொண்டு வைப்பார். அடுத்து குத்துவிளக்கு விளக்கேத்துவா, அது ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கு சேர்த்து ஏத்துவா. அடுத்து தூவமிடத்துல தூவம் போடுவா. இது ரொம்ப முக்கியம். இந்த தூவத்தின் வாசனை தான் முதல் பெயர்சவா மட்டும் எல்லை எங்கு வீசும், எல்லை எங்கு வீசும். இந்த தூவத்தின் வாசனை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எங்கெல்லாம் தேவ பிரசனத்தில் ஜனங்கள் இருக்கிறார்களோ அவர்கள் வீடுகளுக்குள்ள இந்த வாசனை கடந்து வரும். இந்த வாசனை கடந்து வரும். இன்னும் பகல் யோர்தானை கடந்து தேவனோடு இணைகிற தேவ பிள்ளைக்காக ஒரு வாசனை எழும்புகிறது. அன்னைக்கு நோவா செலுத்தின பலி கர்த்தருடைய சமூகத்தில் வாசனையாய் மாறி உடன்படிக்கையை உருவாக்கினது போல இன்னும் பகல் கர்த்தருடைய சமூகத்தில் வாசனையாய் மாறுவதாக. ஓ ராபா ஷபாலா துடாபா ரியாந்தரா யோர்தானுக்கு அப்புறத்தில் ஆராதனின் மகிமை இல்ல, இந்த ஆராதனின் மகிமை யாமே. ஆசாரியன் ஆலயத்துக்குள்ள வரும்போ ஒரு ஏபோத்தை தூக்கி தோல்ல போடுவான். அந்த ஏபோத்துல 12 கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அது எதுக்கு தெரியுமா? இந்த 12 பேரும் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறார்கள் என்று ஆசாரியன் ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தும்போ கர்த்தர் மனம் இறங்கி அந்த ஜனத்தை ஆசீர்வதிப்பார்.
பாதுகாப்பா. நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. பிரசன்னத்தோடு இணைஞ்சுக்கோ, அபிஷேகத்தோடு இணைஞ்சுக்கோ, கிருபையோடு இணைஞ்சுக்கோ. உனக்காய் பரிந்து பேசுகிற ஒரு இயேசு எழுந்தருளி இருக்கிறார். அவர் பிரதான ஆசாரியர். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியன் அல்ல, அவர் பரிதவிக்கிறவர், அவர் எழுந்தருளுகிறவர். அவருடைய பிரசனத்தில் இணைகிறவனுக்காக அவர் அங்க பரிந்து பேசுவா, பரிந்து பேசுவா. மகிமையில இணைந்தவனுக்காய் பரிந்து பேசுவா, பிரசனத்தில் வாழ்றவனுக்காய் பரிந்து பேசுவா, கிருபையில நிக்கிறவனுக்காய் பரிந்து பேசுவா. நீ பலியை கூட்டிட்டு வரும்போ அது ஒரு ஆடா இருக்கலாம், மாடா இருக்கலாம், அல்லது காட்டு புறாவா இருக்கலாம், மாவா இருக்கலாம். நீ வரும்போதே கர்த்தர் சொல்லுவா, வருகிறது என் பிள்ளை அல்லவா, வருகிறது என் குமாரத்தி அல்லவா, வருகிறது ஆராதிக்க வருவது என் சேஷபுத்திரன் அல்லவா. என்னை ஆராதிக்க வரும்போ உன் சூழ்நிலை அவருக்கு தெரியும், நீ பாடும் போது உன் நிலைமை அவருக்கு தெரியும். ஏன்னா பிரசனத்தில் வாழ்பவனை அவர் அறிந்திருக்கிறார். அதான் சொல்றேன், யோர்தானை கடந்து மகிமைக்குள்ள போ, பாவத்தை விட்டு ஓடு, உலகத்தை விட்டு ஓடு. தேவ மகிமை உனக்காய் காத்திருக்கிறது. உன் நிலைகளை அறிகிற நல்ல தகப்பன் அல்லவா. என் நிலைகளை அறிகிற கர்த்தரவர். ஆலயத்தில் அன்னாள் ஜெபித்த ஜெபம் கர்த்தருக்கு தெரியும். அன்னாள் ஜெபித்த ஜெபம் ஏலிக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அன்னாளின் ஜெபத்தை கர்த்தர் அறிந்திருந்தார், அன்னாளின் கண்ணீரை கர்த்தர் அறிந்திருந்தார். அல்ல, புரிந்து கொள்ளுங்க, தேவ பிரசன்னம் என்பது சாதாரணமானது அல்ல. நான் போய் நிற்கும் போது என் நிலைகளை அறிகிற இடம், என்னை கண்ணாடி போல காட்டி கொடுக்கிற இடம், என்னை உணர்த்துகிற இடம், என்னை உருவாக்குற இடம், என்னை உடைக்கும், என்னை உணர்த்தும், என்னை அடிக்கும், என்னை சிட்சிக்கும், என்னை காயப்படுத்தும், என்னை உருவாக்கும். தெரியுமா, தேவ பிரசன்னம் அங்க இருக்குது. அந்த பிரசன்னம் என்னை மகிமையின் பாத்திரமாய் மாற்றி எடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலிபீடம் நம்மை உருவாக்கும், பலிபீடம் நம்மை மகிமைப்படுத்தும். இது இல்லாத ஒரு இடத்துல யாக்கோ ரூபன் குடியிருக்கிறான். இது இல்லாத ஒரு இடத்துல யாக்கோ ரூபன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மோசே சொல்றார், அவன் சாவாமல் பிழைப்பானாக. ஏன் பிழைக்கணும்? ஆராதனை இல்லைன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கை தோத்து போயிடும். ஆராதனை இல்லைன்னா ஒரு மனுஷன் வாழ்க்கை உடைஞ்சிரும். நான் நிற்கிறது என் பலத்தில் அல்ல, என் திறமையில் அல்ல, எனக்காய் பரிந்து பேசுகிற ஒரு தேவ மகிமை எங்க நடுவுல உண்டு. அது எங்களோடு இருப்பதனால தான் எங்கள் ஜீவியங்கள் இன்னைக்கு நிலை நிற்கிறது. என் ஜீவியம் நிற்பது தேவ பிரசன்னத்தில், என் வாழ்க்கை வாழ்வது தேவ மகிமையில். மகிமை மட்டும் இல்லைன்னா உடைஞ்சிருவோம். கர்த்தர் கிருபையா நிறுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்மளை நிலைநிறுத்துகிற ஆண்டவருங்க, நம்மளை நிலைநிறுத்துகிற ஆண்டவர். ரூபன் பிழைக்கணும். இந்த காலவேளை நீங்கள் பிழைக்க வேண்டுமானால் இந்த பிரசன்னத்தோடு இணைந்து கொள், இந்த மகிமையோடு இணைந்து கொள்ளுங்க, தேவனோடு இணைந்து கொள்ளுங்க. உங்களை பிழைக்கும்படி கர்த்தர் உதவி செய்வா. என்ன, ஒரு மனுஷன் பிழைக்கிறதுக்கு ஆராதனை மிக மிக அவசியம். ஒரு மனுஷன் பிழைப்பதற்கு ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு மனுஷன் பிழைப்பதற்கு தேவனுள்ள ஐக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம். பாவத்தோடு ஐக்கியப்பட முடியாது, பாவத்தோடு இருந்து கர்த்தரோடு சேர முடியாது. கர்த்தரோடு சேர்ந்தரணும். கர்த்தர் நம்மை கட்டி எழுப்ப மகிமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று, கர்த்தருடைய கண்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. ரெண்டு, இங்கே பலிபீடம் இருக்கிறது. மூணாவது, இங்கு ஒரு பின்மாறி மலை இருக்குது. 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 11ஆம் அதிகார உபாகமம் 11:14. நீ உன் தானியத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியையும் பின்மாறியையும் பெய்ய பண்ணுவே. இந்த தேசம் சாதாரணமானது அல்ல,
பின்மாறி மலை தண்ணீரை குடிக்கிற தேசம். இங்கே ஒரு பின்மாறி மலை இருக்குது. பின்மாறி மலைங்கிறது பரிசுத்தாவின் அபிஷேகம். பரிசுத்தாவின் அபிஷேகம். ஆண்டவர் சொல்றார், ஏன் நீ போகிற தேசம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரம்பின தேசம். அபிஷேகம் எங்கே வருதோ அங்கே அறுவடை உண்டாகும். அபிஷேகம் எங்கே வருதோ அங்கே பிரயாசத்துக்கிட்ட பலன் வரும். அபிஷேகம் எங்கே வருதோ அங்கே என் வாழ்க்கை பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அபிஷேகம் எங்கே இருக்குதோ, கர்த்தரின் அபிஷேகம் எங்கே இருக்குதோ அங்கே தேவ மகிமையினை மூடிக்கொள்ளும். கர்த்தர் சொல்றாரு, பின்மாறி மலை. நீ போற தேசத்தில் என்ன மலை இருக்கு தெரியுமா? பின்மாறி மலை இருக்குது. நீ போற தேசம் சாதாரண தேசம் அல்ல, அபிஷேகத்தின் நிறைவு நிறைந்த தேசம். எங்க நான் சொல்லட்டுமா, இந்த வருஷத்தின் 5வது மாதத்துல பாதியில நிக்கிறோம். இனி கால் வைக்கிறது அபிஷேகமா இருக்கணும். இனி கால் வைக்கிறது மகிமையா இருக்கணும். இருக்கிற நிலையில இருக்கக்கூடாது. பழைய அபிஷேகத்தில் அல்ல, பழைய மகிமையில் அல்ல. இனி ஒரு புது மகிமைக்குள்ள போயிடணும். ஒரு புது அபிஷேகத்துக்குள்ள போயிடணும். ஒரு பின்மாறி மலைக்குள்ள போயிடணும். அங்கு தேவன் என் தானியத்தையும் என் எண்ணெய்களையும் சேர்க்கும்படி அவர் உதவி செய்வார். அல்லேலூயா. பின்மாறி மலை வேணும். சபைக்கு ஒரு பின்மாறி மலை வேணும். குடும்பங்களுக்கு ஒரு பின்மாறி மலை வேணும். ஒரு அபிஷேகத்தின் மலை வேணும். அபிஷேகத்தின் மலை சும்மா இருக்காது. அபிஷேகத்தின் மலை சும்மா இருக்காது. அவன் மறைந்து கிடக்கிற என் வாழ்க்கையை முளைப்பிக்க செய்யும். முளைப்பிக்க செய்யும். ஆமே ஆமே. ஒரு எழுப்புதலை உருவாக்கும். ஒரு மர்வத்தை உருவாக்கும். ஆமே. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஜீவியங்களை மகிமையாய் மாற்றி எடுக்கும். ஹல்லேலூயா. பின்மாறி மலை. கர்த்தர் சொல்றார், இங்க பின்மாறி மலை இருக்குது. அதோட சேர்ந்துக்கோ, அதோட சேர்ந்துக்கோ. பின்மாறி மலை மகிமையானது. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்களும் நானும் சேர வேண்டியது பின்மாறி மலையோடு கூட, அபிஷேகத்தின் மலையோடு கூட. இனியெல்லாம் சும்மா ஜீவிச்சக்கூடாது. எல்லாம் சும்மா நடக்கக்கூடாது. வாலிய பிள்ளைகளுக்கு ஒரு ஏக்கம் வேணும், அபிஷேகம் பெறணும்னு. சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு ஏக்கம் வேணும், அபிஷேகம் பெறணும்னு. பெரியவங்களுக்கு ஒரு ஏக்கம் வேணும், அபிஷேகம் பெறணும். ஆவில நிரம்பணும். அந்நிய பாஷைகளை பேசணும். புதிய பாஷையை கேட்கணும். புதிய வரங்களை கேட்கணும். இனி பாவத்தோட வாழக்கூடாது. இனி உலகத்தோட வாழக்கூடாது. நான் பிழைச்சிருக்கணும்னா இனி பின்மாறி மலை இறங்கி ஆகணும். நான் பிழைச்சிருக்கணும்னா பின்மாறி அபிஷேகம் ஊற்றப்பட்டு ஆகணும். என் குடும்பம் பிழைச்சிருக்கணும்னா ஒரு அபிஷேகம் இறங்கி ஆகணும். என் வாழ்க்கை பிழைக்கணும்னா தேவ மகிமை இறங்கி ஆகணும். எங்க அபிஷேகமோ எங்க மகிமையோ அங்க கர்த்தர் தன் கிரியைகளை ஊற்றுவா. அங்க தன் வல்லமையை ஊற்றுவா. அந்த இடம் செழித்தோங்கும். அந்த இடத்தை கர்த்தர் மர்வப்படுத்துவா. அப்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். இந்த பகல் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் மகிமையா எழுந்தருளி இருக்கிறார். மகிமையா எழுந்தருளி இருக்கிறார். கொஞ்ச நேரம் கர்த்தரை உயர்த்த போகிறோம். அல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒருத்தர் கூட அமைதியா இருக்க கூடாது. ஒருத்தர் கூட சும்மா இருக்க கூடாது. யோர்தான கடந்துறணும். ரபா சந்தானா உடவலகத்துடா. இன்னைக்கு கர்த்தரோடு இணைஞ்சிரு. இது நல்ல நாள். இது நல்ல நாள். இந்த நாளை விட்டுறாத. உனக்காய் ஒரு உடன்படிக்கை சுமக்கிற, உடன்படிக்கை மகிமையை சுமக்கிற ஆசாரியனுடைய கால்கள் யோர்தானில் பதிந்திருக்கிறது. ஓடு ஓடு. யோர்தானை கடந்து ஓடு. பாவத்தை விட்டு ஓடு. உலகத்தை விட்டு ஓடு. கர்த்தரோடு இணைஞ்சுக்கோ. கர்த்தரோடு இணைஞ்சுக்கோ. கர்த்தரை துதிக்க பார்க்கலாம். கர்த்தரோடு இணைஞ்சுக்கோ. பாவத்தோடு ஐக்கியப்படாத, உலகத்தோடு ஐக்கியப்படாத. வேண்டாம் வேண்டாம். ரூபன், நீ பிழைக்கணும். ஓடு. யோர்தானை கடந்து ஓடு. தீட்டுப்பட்ட இடத்தை விட்டு ஓடு. அசுத்தத்தை விட்டு ஓடு. ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டுடைய வல்லமை இறங்கட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். உடவலமா ரியாந்தரா அதரகத்துடாதரா. ஒரு ஜெப ஆவி, ஒரு அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. அல்ல கர்த்தரை துதிக்கணும். அல்ல ஆண்டவரை உயர்த்தணும். கர்த்தர் நல்லவர். முடிஞ்சவங்க முழங்கால் படியிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த பகல் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் மகிமையா எழுந்தருளி இருக்கிறார். கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் மகிமையா எழுந்தருளி இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்துக்காக அல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. அல்ல கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். தேவ மகிமைக்காக, தேவ மகிமைக்காக உடவலமா ரியாந்தரா அதரகத்துடாதரா. தேவ பிரசன்னத்துக்காக அல்ல கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் பிழைக்கும்படி ஒரு அபிஷேகம்
அபிஷேகம் இறங்கட்டும். நான் பிழைக்கும்படி ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். நான் பிழைக்கும்படி இன்னைக்கு ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். அதரா அதரகத்துடா அதரபவுடி ஆம்தரா. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? நான் பிழைக்கும்படி ஒரு பின்மாரி மலை, ஒரு பின்மாரி மலை, ஒரு பின்மாரி மலை. ரபா லபா ரியாம்தரா அதரகத்துடா உடவலபவுடி ஆம்தரா ஓரபா சந்தேலே. நான் பிழைக்கும்படி ஒரு பின்மாரி மலை, ஒரு பின்மாரி மலை சபை மேல ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. ஒரு பின்மாரி மலை ரிகாவா லகத்துடா அதரகனதரா அதரபவுடி ஆம்தரா. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்களா ஜெபம் பண்ணுங்க. என்ன நிரப்புன்னு கேளுங்க, என்ன நிரப்புன்னு கேளுங்க. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. அதரா அதரகத்துடா அதரபவுடி ஆம்தரா. ஒரு பின்மாரி மலை, ஒரு பின்மாரி மலை, ஒரு பின்மாரி மலை ரிகாவா லகத்துடா உடவலபவுடி ஆம்தரா. ஒரு பின்மாரி மலை ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. ஏ ராதாரா ரிகாவா லகத்துடா. ஒரு அக்கினி விளட்டும், ஒரு அக்கினி விளட்டும், ஒரு அக்கினி விளட்டும். புலைத்திருக்கும்படி, புலைத்திருக்கும்படி, புலைத்திருக்கும்படி ஒரு அக்கினி விழுவதாக. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் கேட்கிறீங்க? பரிசுத்தாவின் மகிமை ஓரவா ஷாகாவலதரா அதரகத்துடா அதரபவுடி ஆம்தரா. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? கேளுங்க பார்க்கலாம். ஒரு பலத்த மகிமை, ஒரு பலத்த மகிமை, ஒரு பலத்த மகிமை. உடவலவா ரியாம்தரா அதரகத்துடா உடவலபவுடி ஆம்தரே ரிகாமா நதரா. ஜெபமனு ஜெபமனு உடவலதரா. சில பாவ வல்லமை உடையட்டும், உடையட்டும். தீட்டுப்பட்ட இடத்தை விட்டு கர்த்தர் புறப்பட செய்வாராக, புறப்பட செய்வாராக. இயேசுவின் நாமத்தினால அந்த அஸ்திவாரங்கள் இன்னைக்கு அசைவதாக. ரிகாவலவதரா. என்னை எழும்ப விடாத அந்த பாவத்தின் அஸ்திவாரங்கள், உலகத்தின் அஸ்திவாரங்கள் இப்ப அசைவதாக. அதரகத்துடா அதரபவுடி ஆம்தரா உடவலகத்துடா அதரா அதரகனதரா. ஜெபமனு ஜெபமனு. சில அஸ்திவாரம் உடையுது, சில அஸ்திவாரம் உடையுது. நீ யோர்தானை கடக்கும்படி கர்த்தர் எழுப்புறா, கர்த்தர் எழுப்புறா. அதரா அதரகத்துடா உடவலவா ரியாம்தரா உடவலகத்துடா. உன்னை பிடிச்சு வச்சிருக்கிற சில சில அந்தகார வல்லமைகள் உடையுது, உடையுது. இயேசுவின் நாமத்தினால அவைகள் உடைவதாக. அதரகத்துடா அதரபவுடி ஆம்தரா. ஜெபமனுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? இன்னைக்கு ஒரு பரிசுத்தாவின் மகிமை, ஒரு பரிசுத்தாவின் மகிமை, ஒரு பரிசுத்தாவின் மகிமை. ரே தேரேமோ அதரகத்துடா உடவலவதரா. அல்ல கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் எல்லாரும் அல்ல கர்த்தரை உயர்த்தணும், கர்த்தரை உயர்த்தணும். ரிகாவலவதரா. அஸ்திவாரங்கள் உடையுது இன்னைக்கு. சில அஸ்திவாரங்கள் ரூபனே நீ எழும்ப விடாத சில அஸ்திவாரங்கள், சில அஸ்திவாரங்கள் உடவலபவுடி ஆம்தரா அதரகத்துடாதரா. உன்னை நெருக்கி வைக்கிற சில அஸ்திவாரங்கள் உடைவதாக. கவலகத்துடா உடவலபவுடி ஆம்தரா அதரகத்துடா அதரபவுடி ஆம்தரா. ஓடு ஓடு. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை. உராகாத்துடாதரா அதரபவுடி ஆம்தரா. பின்மாரி மலையாய் இப்ப பொழிகிறது, பின்மாரி மலையாய் அபிஷேகம் பொழிகிறது. ராவாலகத்துடாதரா விடாத 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 ஜோமனுங்க, ஜோமனுங்க. ஒரு பயங்கரமான மகிமை இறங்கி இருக்கிறது, ஒரு பலத்த அபிஷேகம் இறங்கி இருக்கிறது. ஒரு அக்கினி தொடட்டும், அக்கினி தொடட்டும், ஒரு அக்கினி தொடட்டும். கண்ணமூடி ஜோமனுங்க. அக்கினி தொடுவதாக ஒரு பலத்த அக்கினி, பரிசுத்தாவின் அக்கினி. அந்த கயிறுகள் தெரிப்புண்டு போகட்டும், அந்த ஆரங்கள் தெரிப்புண்டு போகட்டும். பின்மாரி மகிமை, பின்மாரி மகிமை. பலிபீட தண்டையில் வாழுகிறவன் மேல ஒரு பின்மாரி மலை ஊற்றப்படுவதாக. இது போதாது, இது போதாது. ஜோமனனும் எல்லாரும் ஜோமனனும் ஏ ஜோமன இருதயங்கள் எல்லாம் இணைஞ்சிரட்டும், கர்த்தரோடு இணைஞ்சிரட்டும்,
கர்த்தரோடு இணைஞ்சிரட்டும். உள்ளங்களெல்லாம் தெய்வத்தோடு இணைஞ்சிரட்டும். ஆண்டவரோடு நடக்கணும். இனி எல்லாம் கர்த்தரோடு நடக்கணும். இனி தேவ மகிமையோடு நடக்கணும். ரிகாவாலாவாதாரா, எங்கள் கால்கள் சீயோனில் நிற்கட்டும். எங்கள் கால்கள் தேவ பிரசன்னத்தில் நிற்கட்டும். எங்கள் கால்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கட்டும். எங்கள் கால்கள் கர்த்தரோடு நடப்பதாக. ஆண்டவர் கிரியை செய்கிறதுக்காய் நன்றியாப்பா. நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்மல்லங்கத்திலே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அவருடைய மகிமையோடு பிரசன்னத்தோடு கர்த்தர் நம்மளை நிரப்புகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய கிரியைகளை அறிவிக்கும்படி, தேவ பிரசன்னத்தில் வாழும்படி கர்த்தர் உதவி செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு நாள் இனி தீட்டுப்பட்ட இடத்தில் அல்ல, தேவனோடு இணைந்து ஓடணும். மகிமையோடு இணைந்து ஓடணும். தேவ பிரசன்னத்திலே ஓட கர்த்தர் கிருபை தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிதாவே, நாங்களுமே துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளைக்காய் உம்மை பாட ஆராதிக்க கிருபை தந்தி. ரோபன் பிழைப்பானாக என்று சொன்னபடி ஆண்டவரே, நாங்கள் பிழைக்கும்படி கர்த்தர் எங்களுக்காய் வைத்திருக்கிற உம்முடைய மகிமைகளை எண்ணி தியானித்து ஜெபிக்கும்படி கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கலந்துன பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் கர்த்தரோடு இணைந்திருக்கிறது, தேவ பிரசன்னத்தோடு இணைந்திருக்கிறது. ஆண்டவர் பெரிய ஜெயத்தை தந்திருக்கிறீர். இன்னும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மகிமையில் இணைய ஆண்டவர் கிருபைத்தார். நம்முடைய பின்மாறி மழை எங்கள் மேலே ஊற்றப்படணும். தொடர்ந்து திங்கள் செவ்வாய் புதன் நடக்கிற இந்த விசேஷித்த உபவாச நாட்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தேவ மகிமை வெளிப்படணும். ஆண்டுடைய பின்மாறி மலையின் அதிகாரத்தை நாங்கள் பார்க்கணும். கர்த்தர் கிருபை தரணும். தொடர்ந்து ஆளுகை செய்யும். வெள்ளி சனி நடக்கிற ஜபங்களுக்காய், ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். தேவ நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.